பட் நான் கேள்விப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா போன நியூஸ்ல கூட நம்ம அதை சொல்லலை நம்ம அந்த பேட்டியில அவர் வந்து ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திருக்காரு. ஒரு 4-5 நாள் அட்மிட் ஆகியிருந்து அவர் கழுத்தெல்லாம் ப்ராப்ளம் ஆகி அவர் அடிச்ச அடியில அது மாதிரி ஆயிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அநியாயம், அதெல்லாம் தப்பு. அதாவது ஸ்கூட்டரை தள்ளி விடுறது, செய்யறது, போறது ரைட், அது வந்து ஒரு டிராபிக்ல ஒரு ஒரு வயலேஷன் கூட அதை நம்ம சொல்லிக்கலாம். ஆனா ஒரு மனிதனை வந்து 10 பேர் சேர்ந்து அடிக்கிறதுன்றதுக்கு அதுக்கு டோட்டலி அகேன்ஸ்ட். அவர் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஓகே, அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து பல நேரங்கள்ல ஒரு ஜாதி வந்து உள்ள வந்துருது. எல்லாருமே ஒரே ஜாதியா இருந்தா அடிச்சவர் வந்து ஒரு ஜாதி, அடி வாங்கினவர் ஒரு ஜாதி எல்லாம் பார்க்க கூடாது. மனுஷனா தான் பார்க்கணும். இந்த இடத்துல இந்த மனுஷன் அடிச்சுட்டான், இந்த கட்சி தலைவர் இந்த ஒரு 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 தனி மனிதனை அடிச்சார் அப்படின்னு தான் சொல்லணும், தவிர இந்த ஜாதிகாரன் அந்த ஜாதிகாரன் சொல்லி பிரிவினையை தூண்டுறதுன்றது வந்து ஒரு தப்பு. ஒரு தவறை செஞ்சுட்டு அதை ஜாதி பேரை சொல்லி அதுல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல அதுக்கு ஒரு 2 சப்ப கட்டு கட்டுறதோ, அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் சொல்றேன். இன்ஃபேக்ட் அந்த வண்டி கூட ஒரு விசிகாவுடைய அவருடைய தொண்டரோட வண்டின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க ஜாதின்னு பார்க்கல, இவரும் பார்க்கல அவரும் பார்க்கல. இந்த இடத்துல ஜாதியே கிடையாது.